கண்ணுக்கு முன்னால் நான் பார்க்கறது வந்து பொய் என்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பிகை போல நிற்கிறாளே என் மணி செல்லம்மாவை பத்தி எழுதுறார். அம்பிகை போல நிற்கிறாளே இவள் பொய்யா, தங்க கிளிகள் போல் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கின்றனவே என் குழந்தைகள் இவை பொய்யா, இவள் நம் மகிழ்ச்சியிலெல்லாம் தானும் பூரித்தாள், நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் கண்ணீர் விட்டாள், இவள் பொய்யா. மனத்தின்மை உள்ளாரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே, உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ மாயையே, மனத்தின்மை உள்ளாரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே. பெண் விடுதலை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், அந்த பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், அந்த வானகம் இங்கு தென்பட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். எதுவும் நிலையற்றது என்பதை எப்போதும் உணர்ந்தவன் பாரதி. அதுதான் மாயை. அதான் ஆமா. என்ன மாயைங்கிறது என்ன? இப்போ தார் சாலையில் நடக்கும் பொழுது அங்கே தண்ணீர் பளபளக்கிறது, காணல் நீர் சொல்கிறோம், மிராஜ்னு சொல்கிறோம். அது கிட்ட போய் பார்த்தா ஒன்றும் கிடையாது, திரும்ப தார் சாலை தொடர்கிறது. திரும்ப நடந்தால் அங்கே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் தண்ணீர் பளபளக்கிறது. இதுதான் காணல் நீருடைய தன்மை. இது என்னன்னா, அது காணல் நீர் தான், அங்கு நீர் இல்லை என்று தெரிந்த பிறகும் அந்த காட்சி தொடர்கிறது இல்லை. இதுதான் மாயனுடைய லட்சணம். நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து இவ்வுலகு வள்ளுவன். நேற்றுக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிற இந்த ஒரு சங்கதி தான் இந்த பெருமைனா மிகுதின்னு அர்த்தம். இந்த உலகத்திலே மிகுதியாக காணப்படுவது எது அப்படின்னா, நேற்றுக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிற நிலைமை தான் அப்படிங்கிறார். யட்ச பிரശ്னத்தில் 4 தம்பிகள் உயிர் இல்லாமல் கீழே விழுந்திருக்கும் பொழுது அந்த யட்சன் தர்மனை கேட்குற கேள்வி, இந்த உலகத்திலே அதிசயமானது எதுன்னு கேட்குறான். அதுக்கு தர்மர் சொல்கிறாரு, இங்கே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க, தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் இறக்குறார்கள். ஆனால் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தனும் தான் எப்பவும் இருக்க போதான் நினச்சிக்கிறானே, அதுதான் இந்த உலகத்திலேயே அதிசயமானதுன்னு பதில் சொல்கிறாரு. எப்போ 4 சகோதரர்கள் விழுந்து கிடக்கும் பொழுது அந்த தர்மருடைய கேரக்டர், புல்லை விட அற்பமானது எதுன்னு கேட்குறான், கவலைன்னு பதில் சொல்றாரு. அந்த தருணத்தில் அதுதான் கேரக்டர், அதுதான் ஸ்டேச்சர். அப்படி இருக்கு. அப்போ பாரதியாருக்கு நிலையற்றது வேறு, நிஜமில்லாத போகாது. பரமசத்தியம் என்று ஒன்று இருக்கிறது, இதெல்லாம் வியாவகாரிக சத்தியம், அப்சல்யூட் ட்ரூத், ரிலேட்டிவ் ட்ரூத், அவ்வளோதானே தவிர ட்ரூத்துக்கு சம்பந்தப்படாத ஒன்று இங்கே இருக்க முடியாதுங்கிறது பாரதியாருடைய கொள்கை. இருள் என்பதே கிடையாது, மிக குறைந்த ஒளிதான் நீ சொல்ற இருள்ங்கிறான். இருள் என்பதே மிக குறைந்த ஒளிதானேங்கிறான்ல. அது மாதிரி கண்ணுக்கு முன்னால் நான் பார்க்கறது பொய் என்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அம்பிகை போல நிற்கிறாளே என் மணி செல்லம்மாவை பத்தி எழுதுறார். அம்பிகை போல நிற்கிறாளே இவள் பொய்யா, தங்கச்சிலை போல தங்கச்சிலை போலே நிற்கிறார்கள், தங்க கிளிகள் போல் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கின்றனவே என் குழந்தைகள் இவை பொய்யா, இவள் நம் மகிழ்ச்சியிலெல்லாம் தானும் பூரித்தாள், நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் கண்ணீர் விட்டாள், இவள் பொய்யா, அமர்ந்து அசைந்து ஆடுகின்ற இந்த ஊஞ்சற் பலகை பொய்யா, என் எண்ணம் பொய்யா, எழுத்தும் பொய்யாங்கிறான். அதனால மாயை பழித்தல்னா அதுதான். நிலையில்லை என்கின்ற எதுவும் இங்கே நிலையில்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையற்ற தன்மைகளில் ஆசைப்பட்டு சிக்கிக் கொள்ளக்கூடாது, மாயையிலிருந்து பெறுகின்ற ஞானம். ஆனால் இந்த மாயையும் மகாசக்தியினுடைய தோற்றமே. ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா பிரேசத்தின் துர்கா சப்த ஸ்லோகி சொல்கிறது. எல்லாத்தையும் வென்ற ஞானிகளை கூட நீ இந்த மாயைங்கிற வலையில விழச் செய்கிறாய் அல்லவா அப்படின்னு அவளையே இந்த மாயையாக பாடுகின்ற கூட்டம் நாம. அதனால்தான் உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ, மாயை உன்னை பொருட்படுத்துவாங்களா? சத்தியம் தெரிஞ்சவங்க உன்னை பொருட்படுத்துவாங்க. மன திண்மை கொண்டோரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே.
எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே, நீ சித்தத் தெளிவு எனும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே. ஒரு முறை நான் ஒரு சொற்பொழிவுக்கு போயிட்டு வந்து முகத்தை தொங்க போட்டுன்னு உட்காந்துருந்தேன். எங்கள் அப்பா வந்து கேட்டார், என்னடா ஆச்சு, ஏதாவது டென்ஷனான்னு கேட்டார். ஒன்றும் இல்லைன்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஏன் என்ன ஆச்சு? இல்லைப்பா, யாரோ ஒருத்தர் வந்து என் பேச்சு நல்லா இல்லைன்ட்டு ரொம்ப ரொம்ப கேவலமாக சொல்லிட்டாரு. சிரிக்கிறார். அப்போ என்னப்பா சிரிக்கிறேன்? ஏடா, போன வாரம் யாரோ ஒருத்தர் உன் பேச்சை கேட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னார். அது மட்டும் நியாயமா பட்டுதான்னு கேட்டார். அது மட்டும் நியாயமா பட்டுச்சாடா அவனுக்குன்றார். ரெண்டுமே மாயை தான். பிட்வீன் வாட் யூ திங்க் யூ ஆர் அண்ட் வாட் அதர்ஸ் திங்க் யூ ஆர், somehow figure out what exactly you are. இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை என்கின்ற வாய்ப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அதனால என்னை கெடுப்பதற்கு எண்ணமுற்றாய் கெட்ட மாயையே, நான் உன்னை கெடுப்பது உறுதி என்றே உணர் மாயையே அப்படிங்கிறான் திருப்பி. அதுக்கப்புறம் இது பண்டாரத்தினுடைய தன்மை. சாகத் துணிந்த பின் சாகத் துணியில், நான் துணிந்த பின் அர்த்தம். சாகத் துணியில் சமுத்திரம் எம்மட்டு மாயையே, இந்த தேகம் பொய் என்று உணர் தீரரை என் செய்வாய் மாயையே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தேகம் தான், நான் அப்படிங்கிற தேகாத்மா பாவனை, நான் என்று கருதி கொள்கிற தேகாத்மா பாவனை. ஆனால் இது நிற்க, பொய்னா என்ன அர்த்தம்? அங்கே நிலை இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். இது நிற்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தீரன்கிறான். திரும்ப திரும்ப இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் வந்து வீரத்திலேயும் சொல்லுவார், தீரத்திலேயும் சொல்லுவார். வீரம் என்பது புறவயப்பட்டது, தீரம் என்பது பற்றை விட்ட நிலை, ஆசைப்படாதவனுடைய நிலை. எவ்வளோ அவனை சுற்றி இருக்கும்போது அது தொடாது நிற்கிறான் பார், அவனுக்கு பேர் தான் தீரன். அதனால தேகம் பொய் என்று உணர் தீரரை என் செய்வாய் மாயையே, எருமை அழிந்த பின் எங்கிருப்பாய் அற்ப மாயையே. எதங்கிரி கமல துவந்தம் துவந்த தாப நிவாரணம்னு குருவனுடைய திருவடிகளை சொல்றது. அந்த பார்க்குற அந்த 2 அடிகள் தான் ஒருமையை கொடுக்கும், இருமையை தீர்க்கும் அப்படின்ட்டு. நீ தரும் இன்பத்தை நேரென்று கொள்வேனோ மாயையே, சிங்கம் நாய் தர கொள்ளுமோ நல்ல அரசாட்சியை மாயையேங்கிறார். நீ தரும் இன்பத்தை நேரென்று கொள்வேனோ மாயையே, சிங்கம் நாய் தர கொள்ளுமோ நல்ல அரசாட்சியை மாயை. இது எங்கேருந்து? பாரதியார் கம்பன்டேந்து. அங்கதன் வந்து ராவணன் கிட்ட தூது போனப்புறம், வாலியினுடைய மகன் தெரிஞ்சப்புறம் இவனை வந்து இந்த பக்கம் இழுக்கிறதுக்காக இதெல்லாம் பேசி, என் நண்பனுடைய மகன், உங்கள் அப்பனை கொண்டவங்ககிட்ட போய் நீ எப்படிடா நீ இருக்க, அவங்ககிட்ட போய் நீ இருக்கலாமா அப்படின்லாம் அவனை நைச்சியமாக பேசி, நான் உனக்கு அந்த ராஜ்யத்தை தரேன் அப்படின்னும் போது அங்கதன் சொல்கிறான், ஒரு நாய் சிங்கம் வந்து ஒரு நாய் கொடுக்கறத ஏற்றுக்குமான்னு கேட்குறான். எங்கே? ராவணன் சபையில் நின்று. அங்கேருந்து பாரதியார் எடுக்கிறாரு, சிங்கம் நாய் தர கொள்ளுமோ நல்ல அரசாட்சியை நாயம், என் நிச்சை கொண்டு உன்னை ஏற்றிடுனா உதைக்கிறது, எற்றிட வல்லேன் மாயையே, இனி உன் நிச்சை கொண்டு எனக்கு ஒன்றும் வராது காண் மாயையே அப்படிங்கிறது. யாருக்கும் குடியல்லேன் யான் என்பது ஓர்ந்தனன் மாயையே. எங்கேருந்து வருது? நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், அங்கிருந்தான் காலா உன்னை நான் சிறு புல்ல மதிக்கிறேன் வருது. உன்றன் போர்க்கு அஞ்சுவேனோ பொடியாக்குவேன் உன்னை மாயையே அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு. நம்ம எல்லாரும் வந்து இதை ஆழ்ந்து பயின்று பழகி கொள்ள வேண்டிய கோட்பாடு. நம்ம எப்போதும் மாயையில தான் நம்ம சிக்கி கொண்டு வரும். மனித வாழ்விலே துன்பம் யாவுமே மனதினால் வந்த நோயடான்வார் கண்ணதாஸ். அதுதான் மாயை தான். இது வந்து பாரதி காம்போதின்னு போட்டிருப்பாரு, அதனால நான் காண்போதில் போட்டேன். ஓ வெரி இல்லை, இப்போ ராஜ்குமார் பாரதி நமக்கு பாடி காமிக்கிறாரு. பாரதியார் என்ன நினைச்சிருப்பாரு பார்த்தா, என்ன சந்தோஷப்படுவார். கொஞ்சம் அது கற்பனை பண்ணி பாரு, என்ன சந்தோஷப்பட்டிருப்பார். பலே பாண்டியா பலே பாண்டியா முதுகா பழந்திருப்பாரு அடிச்சு. உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ, உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ மாயையே,
மனத்தின்மை உள்ளாரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே. உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ மாயையே. மனத்தின்மை உள்ளாரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே. என்னை கெடுப்பதற்கென்ன முற்றாய் கெட்ட மாயையே. நான் உன்னை கெடுப்பது உறுதி என்றே உணர் மாயையே. சாகத் துணியில் சமுத்திரம் எம்மட்டு மாயையே. இந்த தேகம் பொய் என்றுணர்தீரரை என் செய்வாய் மாயையே. நீ தரும் இன்பத்தை நேரென்று கொள்வனோ மாயையே. சிங்கம் நாய் தர கொள்ளுமோ நல்லற சாட்சியை மாயையே. யார்க்கும் குடியல்லேன் யான் என்பதோர்ந்தனன் மாயையே. உன்றன் போர்க்கஞ்சுவேனோ பொடியாக்குவேன் உன்னை மாயையே மாயையே. உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பாரோ மனத்தின்மை உள்ளாரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே மாயையே. அடுத்து மனதில் உறுதி வேண்டும். இது பாரதியார் உயிரோடு இருக்கும் பொழுது வெளியாகலை. 1922 ஜனவரி மாதம் சுதேச கீதங்கள் முதற்பாகம்னு வெளியாச்சு. பரளி சுனல்லே பக்கம் போட்டார்னு நினைக்கிறேன். அப்போது இந்த பாட்டு வந்திருக்கு. ஆனால் இந்த பாட்டை பற்றின ஒரு முக்கியமான குறிப்பு நமக்கு செல்லம்மா பாரதி மூலமாக தான் கிடைச்சிது, இல்லைன்னா தெரியாமல் போயிருக்கும். அந்த அம்மா சொல்கிறாங்க, எப்போவோ நெல் சேர்ந்துருக்கு, அம்மாவுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க. எதுகிரி புக்கில் எதுகிரி புக்கில் தான் பாரதி நினைவுகள் எதுகிரி அம்மாள் புத்தகத்தில் இருக்கு. இப்போ நெல் குத்துறாங்க, தும் தும்னு குத்தும்போது அந்த ஓசையில் இவரும் சேர்ந்து தும் 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 தும்ங்கிறார். என்ன எங்களை போய் இப்படி பரிகாசம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அவங்க செல்லமாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லை பரிகாசம் எல்லாம் பண்ண மாட்டாருமா, அவரு பண்ணல. அவருக்கு அதுலேருந்து பாட்டு ஏதாவது தோணும், அந்த சத்தத்துலேருந்து அதை தான் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்படி பிறந்த பாட்டு தான் மனதில் உறுதி வேண்டும். இப்படி வச்சு பாருங்களேன். டும் 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 டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். ஓஹோ, மனதில் உறுதி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், கனவு கனவு மெய்ப்பட வேண்டும், அது கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், இந்த தரணியிலே பெருமை வேண்டும். ஓஹோ, மனதில் உறுதி வேண்டும், கண் கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், அந்த பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், அந்த வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓ ஓ ஓ அப்படி பாடும் போது இந்த பாடல் கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி சாருடைய டியூன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும்,
நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும். காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும். பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும். வானகமிங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். வேண்டுவது அப்படிங்கிறது வந்து பாரதிக்கு ரொம்ப பிடிக்கும். வேதங்கள் முழுவதும் கோரிக்கைகள் நிரம்பி கிடக்கின்ற நம்பர். ரிக்வேதத்தை பல பகுதிகளில் மொழிபெயர்க்கும் பொழுது கோரிக்கைகள் நிறைய இருக்கு. அதை கொடுக்கறது அவங்களுடைய கடமைங்கிறோம். செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும். சிறுமைகள் இருந்தால் அதை விடுக்க வேண்டும். தவறு இருந்தால் அதற்கேற்ப கழித்து கொண்டு மீதியை கொடுத்து விடுகின்றார். தருமி சொல்ற மாதிரி சிறுமைகள் இருந்தால் நீ விடுக்க வேண்டும். அது மாதிரி அவர் கொடுக்க வேண்டிய உன் கடமை தானே சொல்ற. கொடுப்பது உன் கடனேங்கிறல்ல. எனக்கு வேண்டும் வரங்களே, கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாய். யூ ஆர் obliged to give. I have every right to seek. அதுதான் பாரதியாருடைய பக்தி. அப்படிதான் இருக்கணும். நீ எப்போ வந்து ஒரு அப்படி தள்ளி வச்சிருங்க, கடவுள்கிட்ட இருக்கிற பிரச்சனை நீங்க வைக்கிற இடத்துல இருப்பாரு. எங்க வைக்கிறீங்கன்னு ஜாகிரதை. The moment you ask for a path, you have created the distance also. அது இல்லாமல் பார்த்துக்கிறது தான் பாரதியாருடைய பக்தி. தள்ளி வைக்க தெரியாது. வானமும் நிலவும் போல இருக்கணும். நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறது பாரதி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை சலித்து விட்டாலும் அந்த வானத்தால் இந்த நிலவை விலக்க முடியாது. எத்தனை வெறுத்து விட்டாலும் இந்த வானத்தை அந்த நிலவால் விலகவும் முடியாது. அப்படி இருக்கணும் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு. இதை நான் பாரதியிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். நானும் இந்த 2 விதமாக மெட்டம்ச்சிருக்கேன். ஒன்று வந்து அந்த கிளாசிக்கல் ஸ்டைலில் ஒன்று இருக்கும். அதை ஆல்ரெடி பாடிட்டாங்க, அதனால் வேற ஒன்று பாடுவோம். ஸோ நான் வந்து எப்படி ஆரம்பிக்கிறேன்னா வேண்டும்னே தான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வேண்டுவனை தானே இது. வேண்டுவனே தலைப்பு. இந்த பாட்டினுடைய தலைப்பே வேண்டுவனை. வேண்டும் 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 மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். நினைவு நல்லது வேண்டும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். வேண்டும் 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 வேண்டும். கனவுமைப்பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவுமைப்பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும். காரியத்தில் உறுதி வேண்டும். இது ஒரு சௌரியன் பாரதி பாட்டில் சதுசத்துலேயும் வரும், திஸ்ரத்துலேயும் வரும், மிஸ்ரத்துலேயும் வரும்.
கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். சாரி, இதுதான் மேட்டு. நான் சொன்னேன்ல, செல்லம்மாவுடைய தங்கை சொர்ணாம்பாள் நான் பார்த்தபோது அந்த அம்மா இந்த விரலை காட்டி மிரட்டினாங்க. பாரதியார் பாட்டில் வார்த்தை முக்கியம், வார்த்தை முக்கியம், பாடுறேன் பேர் விட்டு ராகத்தை போட்டு இழுக்கப்படாது அப்படின்னாங்க. சரி, நான் ராகத்தை கண்டேனா, ரகசியத்தை கண்டேன். ஆனால் அந்த அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. அவங்க பாடும் பொழுது இந்த வயதான அந்த தாயாருடைய கண்ணில் அப்படியே ஒளி, அந்த பாரதியார் கனல். அவன் பாடும்போது கேட்டவங்க எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கிறது என்னால் உணர முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி அதே ஃபீலிங் தான் எங்கள் அம்மா பாடும்போதும். அம்மா எப்படி மிரட்டுவா சொல்லு, அது சொல்லு, அது சொல்லு. இல்லை, எங்கள் அம்மாவும் அப்படிதான். அதாவது தப்பா பாடினா என்னது அப்படிதான். அதாவது என்னப்பா தப்பா பாடுற அப்படிலாம் நான் கேட்டதில்லை. என்னது தப்பு, என்ன எங்க என்ன பாடுற புரியல, காலைல விழ அந்த அந்த மாதிரிதான் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் அவன் சொல்வா. அந்த மாதிரி ரொம்ப கையை இப்படி ஆட்டி ஆட்டி பண்ண, என்ன ஆட்டி ஆட்டி பாடின்னு இருக்க, அது அது நமக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும், சரியா இருக்கா இல்லையான்ட்டு. ஆனா அது சொல்றத எங்க அம்மா அடிக்கடி சொல்ற வார்த்தை, மந்திரம் போல் இருக்குன்றார் சொல்லணும், ஒரு சொல்னா அப்படி இருக்கணும் அப்படின்பா. அதனால அந்த 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 எஃபெக்ட் எங்க அம்மா பாடும்போது, நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்போன், நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்போன், பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர்பெருந்தீ, பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர்பெருந்தீ, வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம், வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையக மாந்தரெல்லாம், தஞ்சமின்றி ஊரைப்பீர், தஞ்சமின்றி ஊரைப்பீர், அவள் பேர் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம்.